உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். எனக்கு சைலண்டா இருந்தா அவ்வளவா பிடிக்காது. ஆனா நான் கொஞ்சம் சைலண்ட் தான். நான் செய்ய போற தொழில் என்னை பத்தி சத்தமா பேசணும்னு எனக்கு ஒரு எண்ணம். தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 6. என்னம்மா அப்படியே நின்னுட்ட? வா, வந்து உட்காருமா என்று வாஞ்சியாக அழைத்தார் ஆதி சக்கரவர்த்தி. மெல்லிய முறுவலை உதட்டில் சேர்த்தவள் அவர் அருகில் சென்று தரையில் அவர் காலுக்கு பக்கத்தில் அமர்ந்து, சொல்லுங்க தாத்தா என்றாள். என்னடா கீழே உட்காந்துட்ட, எழுத்துக்கோ என்று அவள் தலையை தடவி அவர் சொல்ல, அந்த தொடுகையில் இவ்வளவு நேரம் மனதில் மறைத்து வைத்த வேதனைகள் யாவும் கண்களின் வழியாக வெளியேறியது. இல்ல தாத்தா, இதுதான் பார்த்து பேச வசதி, நீங்க சொல்லுங்க என்று கண்ணீரை காட்டாமல் துடைத்தபடி அவள் பேச, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதம்மா, எல்லாமே நல்லதுக்குதான். இந்த நிருபா பொண்ணு இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு துணையா இருந்திருக்கும். மாப்பிள்ள பேரந்தான் உங்க அப்பாவுக்கு துணை இருக்கேன்னு சொல்லி கூடவே அவளையும் வச்சுக்கிட்டாரு என்றதும் தன்யஸ்ரீக்கு இது புதிய தகவல் என்பதால், அப்பாவுக்கு துணையா என்று விழிக்க தாத்தா கிருஷ்ணனின் கூற்றை விளக்கினார். தன்யாவுக்கு கிருஷ்ணன் மேல் தனி மரியாதையோடு சகோதர பாசமும் வந்தது. இப்படி ஒரு நல்ல குடும்பத்தை வேண்டாம் என்று சென்ற தன் அக்கா சுபஸ்ரீயை நினைத்து எரிச்சல் கூட வந்தது. இருவரும் பேசிக் கொண்டிருக்க அவளை தங்கள் அறைக்கு அழைத்தார் நளினி. இந்தாமா புடவை, அங்க குளியலர் இருக்கு, குளிச்சுட்டு ரெடியாருமா, நான் கொஞ்ச நேரத்துல வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். அவர் போனதும் இதமான வெந்நீரின் குளித்தவள் அவர்கள் அளித்த அந்த மயில் தோகையின் நீளமும் பச்சையும் கலந்த டபுள் ஷேட் புடவையை அணிந்து தன் நீண்ட கரிய கூந்தலை பின்னணிட்டாள். மல்லிகை பூவோடு உள்ளே வந்த நளினிக்கு அவளின் தோற்றம் மன நிறைவை அளித்தது. அவளை வெண்மையாக அணைத்துக் கொண்டவர், இங்க பாருமா, திடீர்னு கல்யாணம் நடந்துருச்சேன்னு மனசு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா இது உங்களோட வாழ்க்கை. இந்த தருணம் எல்லாம் ஒரே தரம் தான் வரும். கொஞ்சம் நிதானமா இருந்தா உங்க வாழ்க்கை உங்க கையில என்று வீட்டின் பெரிய மனுஷியாய் அவளுக்கு அறிவுரை கூற, சரிங்க என்றாள். உரிமையா அத்தன் கூப்பிடு, இனி அதுதான் நம்ம உறவு. என் மகா நிருபா போலதான் நீயும், அதனால உனக்கு என்கிட்ட எந்த தயக்கமும் வேண்டாம் என்று அவர் புன்னகைக்க, சரிங்கத்த என்று அவளும் அழகாய் புன்னகைத்தாள். இதோ இப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றார். வீட்டில் நுழைந்த போது இருந்த பயம் இப்போது நளினியின் பேச்சால் சற்று விலகி இருக்க, ஆளில் அசோக்கை பார்த்தபோது அவளே இயல்பாய் புன்னகை சிந்தினாள். அவரும் அதிகம் பேசாமல் தீபனின் அறையை சுட்டி காட்டிவிட்டு நகர்ந்தார். நளினி அவளை அறை வாயில் வரை அழைத்து வந்தவர், உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தன்யா, என் பையனுக்கும் பிடிக்கும், சந்தோஷமா உள்ள போடா என்றார். அதுவரை தீபனுக்கு அவளுக்குமான உறவை பற்றி அவள் அதிகம் சிந்திக்கவே இல்லை. நளினி என் பையனுக்கும் பிடிக்கும் என்றதும், ஒருவேளை அவருக்கு அக்காவைத்தான் பிடித்திருக்குமோ, நம்மோடு திருமணமாகும் என்று அவர் நினைத்திருக்க மாட்டாரே. இப்போ என்னை அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று மனதில் தோன்றிய அதிகப்படியான குழப்பத்தில் அறை கதவை திறந்து உள்ளே சென்றவள் தன்னிச்சையாய் வாயில் கதவை அடைக்க சத்தம் போட்டு பால்கனியில் போன் பேசிக் கொண்டிருந்த தீபன் திரை சீலையை விலக்கி ஒரு நிமிடம் என்பது போல அவளுக்கு பாவனை செய்தான். ஆனால் பெண்ணவள்தான் போவுலகிலேயே இல்லையே. அவள் எண்ணங்கள் எங்கெங்கோ சஞ்சாரம் செய்துவிட்டு நிலவுலகை அடைகையில் அறையின் மத்தியில் அவள் நின்றிருப்பதை அப்போதுதான் உணர்ந்தாள். கண்கள் பரபரவென்று தீபனை தேட அவன் பால்கனியில் இருப்பது அவன் பேச்சுக்குரலில் தெரிந்தது. மேசையில் பாலை வைத்தவள் கட்டிலுக்கு அருகில் வந்து நெடு நேரமாக நிற்க அவனோ உள்ளே வரவே இல்லை. நின்று நின்று பார்த்தவள் மெதுவாய் கட்டிலின் முனையில் அமர்ந்தாள். அந்த மெத்தையில் மென்மை அவளை உள்ளே இழுப்பது போல இருக்க சற்றே நகர்ந்து வாகாய் சாய்ந்தமர்ந்தவள் தீபனை பற்றி சிந்திக்க துவங்கினாள். அவனின் உயரமும் கம்பீரமும் அவன் பார்வையும் அவளை அன்றே அவன் வசம் ஈர்த்திருக்க, அவன் காலையிலிருந்து நடந்து கொண்ட விதம், அதை வைத்தே ஓரளவு அவன் குண நலன்களை கணித்திருந்தாள். அவனுக்குத்தான் பொருத்தமான துணைதானா என்ற கேள்வி உள்ளே வண்டாய் உடைய மெல்ல மெல்ல அவளை அறியாமல் நித்ரா தேவி அவளை ஆட்கொண்டாள். தன் அலுவலக விஷயங்களை பேசி முடித்து உள்ளே வந்தவன் மனைவி உறங்கும் நிலை கண்டு மெல்லிய நகைப்பை வெளியிட்டு அப்போதுதான் அவள் வதனத்தை பொறுமையாக கவனித்தான். அழகிய வட்ட முகத்தில் முன்னச்சி முடிகள் நர்த்தனமாட பிறை நெற்றி அவற்றுக்கு இடம் அளித்திருக்க அரக்க நிற பொட்டு அந்த நெற்றிக்கு அழகு சேர்த்திருந்தது. விரிந்து பறக்கும் பறவையின் இறக்கை போல இருபுறமும் விரிந்த புருவங்கள், குழந்தை முகம், சதைப்பிடிப்பான கன்னங்கள், பிடித்து ஆட்ட வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் கூர் நாசி, அதிலே அன்றளர்ந்த தாமரை போல சிவப்புக்கள் பதித்த மூக்குத்தி, அவளின் அழகிய பளபளத்த அதரங்கள் அவனுள் முதல் முறை இளமை தீயை மூட்டிவிட
மெல்ல அவள் அருகில் செல்ல ஒரு அடி எடுத்து வைத்தவன் அடுத்தடுத்த அடிகளில் வேகத்தை கூட்டி ஓடிச் சென்று அவளை தாங்கினாள். தூக்கத்தில் தன்யஸ்ரீ மெல்ல மெத்தையை விட்டு சரிந்து நிலத்தில் வீழ இருந்தவள் தீபனின் கரத்தில் பூங்கொத்து போல இருந்தாள். அவளை கைகளில் ஏந்தி நிமிர்ந்தவன் அவளின் கணம் இல்லாத உடலை கண்டு, பார்க்க கொஞ்சம் புசுபுசுன்னு இருக்கா, ஆனா வெயிட் இல்லையே என்று நினைத்தபடி கட்டிலில் நேராக படுக்க வைத்து திரும்பும்போது அவனின் ஆண்மை அவளின் அழகில் மெல்ல மெல்ல அவளை அவனின் ஆளுகைக்குள் கொண்டு வர தோண்டியதும் அவளை ஒருமுறை அழுத்தமாய் பார்த்தவன் அவள் அருகில் முன்னேறினான். மின்சாரம் தாக்கியவன் போல அடுத்த நொடி பின்னடைந்தான். என்ன பண்ற தீபன், அது யாருன்னு நினைவிருக்கா என்றது ஒரு மனம். ஏன், அவ என் ஒய்ஃப் தானே என்று அந்த மனதிடம் வாதம் செய்தது மற்றொரு மனம். என்ன ஒய்ஃப், அவ மனசுல நீ யாருக்க தெரியுமா உனக்கு? நேத்து வரைக்கும், ஏன் இன்னைக்கு காலையில வரைக்கும் உன் அண்ணனை தானே அவன் மாப்பிள்ள நினைச்சிருப்பா. இப்ப நீ கல்யாணம் பண்ணிட்டா அவன் மனசுல உனக்கு இடம் இருக்குமா என்ன? அவளுக்கு மூச்சு விட கூட நேரம் தரமாட்டியா நீயும் சராசரி ஆம்பளை மாதிரி அவகிட்ட உன் ஆசையை தீர்த்துக்க நினைச்சியா என்று மனசாட்சி என்னும் சவுக்கு அவனை விலாசி தள்ள எழுந்து பால்கனிக்கு சென்றவன் அங்கிருந்த மூங்கில் நாற்காலியில் அமர்ந்தான். அவன் எண்ணங்கள் அவள் என் மனைவி என்று சொன்னாலும் அவளின் உள்ளத்தில் என்ன என்று தெரியாமல் உறவில் எவ்வித முன்னேற்றமும் வேண்டாம் என்று நினைத்தவன் அப்படியே அந்த இரவை அந்த தனிமையிலேயே கழித்தான். காலை எப்போதும் எழும் வழக்கமான 4:30 மணிக்கு துயில் கலைந்த தன்யஸ்ரீ அப்போதும் கணவன் அறைக்குள் இல்லாதது கண்டு திடுக்கிட்டவளாக எழுந்து பால்கனிக்கு செல்ல அங்கே ஒரு நாற்காலியில் அமர்ந்து மற்றொரு நாற்காலியில் கால் வைத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் தீபன். உள்ளே வந்தவள் ஒரு தலையணையை எடுத்துக்கொண்டு போய் அவனுக்கு வாகாக வைத்து அவனை சௌகரியமாக படுக்க வழி செய்துவிட்டு குளித்து தான் கொண்டு வந்த புடவையில் பளிச்சென்று இருந்த மஞ்சள் வண்ண புடவையை அணிந்து கொண்டு கீழே இறங்கினாள். அவ்வளவு பெரிய வீட்டில் மாமியார் எங்கே, சமையலறை எங்கே என்றே புரியாமல் சற்று நேரம் விழித்தவள் வருவது வரட்டும் என்று மெல்ல ஒவ்வொரு இடமாக சென்று பார்த்து சமையலறையை கண்டறிந்தாள். அவள் மனதுக்கு தோன்றிய சில வேலைகளை முடித்தவள் வெளிவாயிலை அடைந்து வாசல் தெளித்து திருத்தமாய் தெளிவாய் வாசலை அடைத்து கோலமிட்டு முடித்தாள். வானம் வெளுத்து விடியலை காட்ட அப்போதுதான் அந்த வீட்டின் கம்பீரம் அவள் கண்களில் புலப்பட்டது. 100 வருட பழமை வாய்ந்த வீடு என்பது பார்த்ததுமே அவளுக்கு புரிந்தது. உள்ளே செல்ல நினைத்தவள் பக்கவாட்டில் என்ன இருக்கிறது என்று எட்டி பார்க்க அங்கோ அவ்வளவும் காலி இடம், ஆனால் பொல்போண்டு இல்லாமல் சுத்தமாய் இருந்தது. மீண்டும் சமையலறை வந்தவள் அனைவருக்கும் என்ன பிடிக்கும் என்று தெரியாததால் அன்று ஒரு நாள் மட்டும் தனக்கு மிகவும் பிடித்த காஃபியை கொடுத்து அவர்கள் விருப்பத்தை தெரிந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் பம்பரமாக சுழன்றாள். அடுத்த அரை மணி நேரத்தில் காஃபியோடு சட்னி சாம்பார் தயாராகி இருக்க பிரிட்ஜில் இருந்து மாவை எடுத்தவள் இட்லிகளை ஆவையில் வைத்துவிட்டு ஹாலுக்கு செல்ல அப்போதுதான் எழுந்த ஆதி, வாடா கண்ணு, என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட என்றதும், தாத்தா நான் காலையில 4:30 எழுந்தாச்சு, இந்தாங்க காஃபி, இன்னைக்கு ஒரு நாள் இதை குடிங்க, உங்க விருப்பம் சொன்ன நாளையில இருந்து நான் அதையே கலந்து தரேன். எனக்கு எப்பவுமே காஃபி தாண்டா கண்ணு என்றவர் ஒரு கையில் காஃபியும் மறு கையில் பேப்பருமாக அமர்ந்து கொண்டார். பேச்சு குரல் கேட்டு எழுந்து வெளியே வந்த நளினி மருமகளை கண்டு புன்னகைத்தவாறே, என்னடா சீக்கிரமா எழுதிட்டியா, இரு காஃபி போட்டு தரேன் என்றதும், நீங்க முதல்ல குடிங்கத்த என்று தம்ளரை அவன் முன் நீட்டினாள். அவர் வாங்கிக் கொண்டு மாமனாருக்கு எதில் அமர்ந்ததும் வெகு இயல்பாய் மீண்டும் அடுக்களைக்குள் நுழைந்தவளை ஆச்சரியமாக பார்க்க, நல்ல பொண்ணு இல்லம்மா என்றார் ஆதி. ஆமா மாமா, சட்டுன்னு பொருந்தி போயிட்டா பாருங்க, காஃபி நல்லா இருக்கல மாமா என்றதும், ஆமாமா உள்ள இருந்து வேற வாசனை வருதே என்றார். எழுந்து கொண்ட நளினி சமையல் அறைக்குள் நுழையும் போது குக்கர் விசில் அடிக்க, என்னடா பண்ற என்றார். இதோத்த ஆச்சு, இட்லி பொங்கல் சட்னி சாம்பார் போதுமா, வேற எதுவும் செய்யணுமா என்றாள். டேய் மணி 6:30 கூட இல்லையடா என்றார். இருக்கட்டும், எனக்கு நேரமே எழுந்து வேலை செஞ்சு பழகிடுச்சு, பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சீக்கிரமா எல்லாம் செஞ்சு வச்சுட்டு காலேஜ் போவேன், அதே வேகத்துல செஞ்சுட்டேன் என்று அவள் நாணத்தோடு தலை கவிழ அவளை இரு கைகளால் வலித்து திருஷ்டி எடுத்தார் நளினி. அசோக்கும் தீபனும் ஒருவர் பின் ஒருவராக வர காஃபியை பருகிய அசோக், மா காஃபி A1 சூப்பர் என்று சொல்லவும், அப்போ இவ்வளவு நாள் அம்மா போட்ட காஃபி மொக்கான்னு சொல்றீங்களாப்பா என்றார் தீபன். அடப்பாவி என்று அவனை பார்த்தவர், உன் பொண்டாட்டி காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு என் வாழ்க்கையில என் பொண்டாட்டி கையால காஃபியே கொடுக்க முடியாம பண்ணிட்டியடா என்று 2 நாட்களாக இறுக்கமாக இருந்தவர் அதிலிருந்து வெளிவந்து அவனை திட்டினார். நளினி, இவ சும்மா சொல்றாமா என்று மனைவியை பார்க்க அவரோ மருமகளை பெருமிதமாய் பார்த்து கொண்டிருந்தார். காலை உணவை முடித்து குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல அனைவரும் ஆயத்தமாக தீபன் தன்யஸ்ரீ பக்கம் கூட பார்க்கவில்லை. அவன் அவளை தவிர்ப்பதை உணர்ந்த தன்யஸ்ரீ மனதில் வருத்தம் வந்தாலும் அவன் மனதில் தான் இல்லையோ என்ற கவலை மேலிட மாமியாருடன் இருந்து கொண்டாள். இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா?
அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர்